நோ நம்மக்கிட்ட பந்தயம் கேட்டு வந்துக்கிறாங்கண்ணா. தள்ளு. டேய் தம்பி, ஒரு சண்டை செலவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஒரு நல்ல சேவலை பிடிச்சி அதில் பீரியட் எடுத்து வேலைக்கு தீனியாக போட்டு மெடிசனை கொடுத்து பக்காவாக பார்த்தினா கூட எல்லா சேவலும் பந்தயம் அடிச்சிடாது. ஒரு டப்னி பார்க்கறதோட லாக்கில் அதை பாண்டா கோழியை தூக்கினான்ட்டு ஏன் சேவலை பந்தயம் கேட்குறியா? ஒழுங்காக எடுத்துன்னு ஓடிடு. நோ, சேவலை பற்றிலாம் தப்பாக பேசுகிறவள வச்சுக்காத. நீ வேணா சேவை சண்டையில் காலங்காலமாக பெரிய ஆளாக இருக்கலாம். அதுக்கு நீ ஏன் சேவை பந்தயம் அடிக்காது நீ எப்படி சொல்லலாம்? 50,000 ரூபா பெட்டு கட்டுற ஆம்பளை எந்த சேவலை கழுத்தில் பறக்கணும்? யாரோட ஆம்பளை கேட்குற? டேய் பறக்குறா. நோ, இந்த கோழி நேற்று தான் நம்ம சந்தையில் நினச்சா, இதை போய் நம்பி 50,000 ரூபாய் கட்டுறியா? இது அடிக்குமா நான் பந்தயம்? டேய், எப்பவுமே டம்மி கோழி தானே பெரிய பெரிய பந்தயம் அடிக்கும். எனக்கு தெரியும், வாடா நான் பார்த்துக்கிறேன். மட்டமாமே பெரிய ஆடுகளை தனுசு நினைப்பு பில்டப் கொடுத்து வந்து அடி வாங்கி போகிறாரு. போ 50,000 போ.